நிசான் GTR R32 த காட்ஸில்லா. இதுதான் ஒரிஜினல் காட்ஸில்லா. உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் இந்த காருக்கு ஏன் காட்ஸில்லான்னு பேர் வந்ததுன்னு? 1980ஸ்ல நிசான் ஒரு பிக்கெஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. அது என்னன்னா ஜப்பான் குரூப் ஏ டோரிங் கார் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணுங்கிறது அந்த டார்கெட். அப்போ அந்த ரேஸை வின் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. காம்படேட்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தாங்க. ஃபோர்ட் சியரா RS 500 அப்புறம் BMW E30 M3 எல்லாம் சண்டைக்கு நின்னுச்சு. பட் என்ன பண்ண ரேஸை வின் பண்ண முடியுங்கிறத நிசான் புடிச்சிட்டாங்க. சோ 1989ல நிசான் ஸ்கைலைன் GTR R32 லான்ச் ஆகுது. இது ஜஸ்ட் நார்மல் ஸ்போர்ட்ஸ் கார் கிடையாது, ரேஸ்க்காகவே பில்ட் பண்ண கார். இந்த கார்ல RB26 டெட் இன்ஜினை யூஸ் பண்ணிருந்தாங்க. 2.6 லிட்டர் இன்லைன் 6 சிலிண்டர் வித் ட்வின் டர்போவோட இந்த கார் வந்திருந்தது. இந்த கார்னால 276 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு நிசான் சொன்னாங்க. பட் இந்த கார்னால 320 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த காரோட டாப் ஸ்பீட் 250 km/h. 0 to 100 km/h ஜஸ்ட் 5.5 செகண்ட்ல கிராஸ் பண்ணிரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த கார்ல ஆட்டஸா ETS ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் யூஸ் பண்ணிருந்தாங்க. அப்போ உள்ள காலகட்டத்தில் இது ஒரு சூப்பர் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இந்த ஒரு டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இந்த கார் ஆடின பேய் ஆட்டத்தில் எந்த காரும் பக்கத்தில் நிற்க முடியல. ஜப்பான் டோரிங் கார் சாம்பியன்ஷிப்ல கலந்துகிட்ட 29 ரேசஸ்ல 29 வின் பண்ணி எல்லாரையும் மிரட்டி விட்டுச்சு. அதுக்கப்புறம் நிசானை கையில பிடிக்க முடியல. இதே காரை கொண்டுட்டு போய் ஆஸ்திரேலியா டோரிங் கார் சாம்பியன்ஷிப்ல இறக்குறாங்க. 1991 அப்புறம் 1992ல தொடர்ந்து 2 சாம்பியன்ஷிப் அடிக்குது. கார் ரேஸுக்கு வந்த எல்லா காரும் தோத்து போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் ரேஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல சில சேஞ்சஸையும் கொண்டுட்டு வராங்க. இந்த காரோட கதையை கேட்டு ஆஸ்திரேலியா ஜேர்னலிஸ்ட் எல்லாம் மிரண்டு போறானுங்க. ஸோ ஜப்பான்ல இருந்து ஒரு கார் வந்தது, ரேஸ்ல கலந்துகிட்ட எல்லா காரையும் அடிச்சு காலி பண்ணிடுச்சு அப்படின்னு அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ஆஸ்திரேலியாவோட வீல்ஸ் மேகசின் இந்த காருக்கு ஒரு நிக் நேம் கொடுக்குறாங்க, த காட்ஸில்லா மான்ஸ்டர் ஃப்ரம் ஜப்பான்னு டைட்டில் வைக்கிறாங்க. ஸோ இப்படிதான் இந்த நிசான் GTRோட R32க்கு த காட்ஸில்லாங்கிற பேர் வந்துச்சு. காட்ஸில்லா அப்படின்னா அன்ஸ்டாப்பபிள் பவர், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, ரேசிங் டாமினேஷன் அர்த்தம். GTRங்கிற பேரை தாண்டி காட்ஸில்லாங்கிற பேர் உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ கடைசியா உங்கள எத்தனை பேருக்கு இந்த நிசான் GTRோட R32 பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.